டிவிடெண்ட் டிசிஷன் வரீங்களா? டிவிடெண்ட் டிசிஷன்ல வந்து அகைன் இதுலயும் வந்து ரெலவன்ஸ் இரலவன்ஸ் இருக்கு. கரெக்டா? ரெலவன்ஸ் தியரியில வந்து ஃபர்ஸ்ட் வால்டர் பார்த்தலாமா? கார்டன் முதல்ல பார்க்கலாமா? கார்டன் இங்கே இருக்கு. கார்டனுக்கு வந்து நம்ம போட்டோ வச்சிருக்கோம், இங்க பாருங்க. இதுல வந்து KE is equal to, கவனிக்கிறீங்களா கேமரா? KE is equal to D1 divided by P0 plus G இருக்கு. இது என்ன சாப்டர்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர்ல நம்ம காஸ்ட்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். இப்போ நம்ம வந்து பிரைஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்ப என்னன்னா மீதி எல்லாம் மாத்தி கொண்டு போங்க, அவ்வளவுதான். KE அந்த பக்கத்துல G இந்த பக்கம் வந்துனா KE minus G is equal to D1 by P0. எனக்கு இப்ப என்ன வேணும்னா P0 வேணும். therefore P0 is equal to D1 divided by KE minus C. இப்படி போட்டோம்னா வந்து அது கார்டன்ஸ் மாடல். கரெக்டா? இன்னொன்னு என்னன்னா வால்டர். வால்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா D plus என்ன by KE? R by KE into E minus D. இது D ன்றது டிவிடெண்ட், E minus D ன்றது retained earnings, R ன்றது IRR internal rate of return, KE வந்து cost of capital whole divided by KE. இதுல வந்து ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். கரெக்டா இல்லையா? ஒரு விதம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சிம்பிள் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இது வந்து 10% பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்றது 10%, நான் சம்பாதிச்சு கொடுக்கிறது வந்து 15% வச்சுக்கோங்க. அப்ப 15/10 போட்டா 1.5. அப்ப என்கிட்ட இருந்தா மோர் வேல்யூபிள் எது? ரிட்டைன் earnings என்கிட்ட இருந்தா மோர் வேல்யூபிள். therefore 1.5ல போடுவேன். இது அவன் கையில போயிடும். சோ இது அவன் கையில போகுது, என்கிட்ட இருந்தா மோர் வேல்யூபிள் ஆயிருது. டிவைடட் பை KE போட்டா ஒரு பிரைஸ் வருது. இது ஒரு எக்ஸ்பிரஷன். இல்லனா என்ன அப்படினா வந்து இந்த E minus D அப்படின்றது வந்து retained earning. on this amount I will be investing and getting this R%. therefore இது ஒரு அமௌண்ட் ஆயிரும். இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு வருஷம் கிடைக்க போறது இல்ல, லைஃப் லாங் கிடைக்க போகுது. சோ என்னது லைஃப் லாங் வந்து அது என்ன பண்ணனும்? பெர்பெச்சுவிட்டி போடணும். பெர்பெச்சுனா லைஃப் லாங் வர அமௌண்ட் டிவைடட் பை KE போட்டா டோட்டல் வேல்யூ ஆயிருது. இது டிவிடெண்ட், அந்த டோட்டல் பெர்பெச்சுவல் வேல்யூ டிவைடட் பை KE. ரைட்டா? இது வந்து வால்டர் மாடல். கரெக்டா? அடுத்து வேற குட்டி குட்டியா ரெண்டு கன்றாவி இருக்கு, அது முடிச்சலாமா? லிண்ட்னர். கரெக்டா? லிண்ட்னர் மாதிரி ஒரு ஆகாவளி இது கிடையவே கிடையாது. எல்லாரும் பிரைஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அவன் மட்டும் எதை பத்தி பேசிருப்பான்? எதை பத்தி பேசிருப்பான்? டிவிடெண்ட பத்தியே பேசிட்டு இருப்பான். கரெக்டா இல்லையா? டிவிடெண்ட் D1. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? D1 is equal to என்னன்னா D0 எடுத்துட்டு D0 plus EPS into டார்கெட் பேஅவுட் ரேஷியோ. இது வரைக்கும் ஓகே தான். கரெக்டா? இது வரைக்கும் ஓகே தான். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? இதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். இது மைனஸ் D0. கரெக்டா? EPS into டார்கெட் பேஅவுட் ரேஷியோ பண்ணா கிட்டத்தட்ட இதுவே வந்து D1 வந்துரும். ஆனா ஆல்ரெடி D0 கன்சிடர் பண்றதுனால D1 minus D0 மாதிரி போடுறோம். இது வரைக்கும் ஓகே. இன்டு என்னது? அட்ஜஸ்ட்மென்ட் ஃபேக்டர். ஓகே, அட்ஜஸ்ட்மென்ட் ஃபேக்டர் என்னன்னு கேட்டா தெரியாது. அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இது என்ன மெத்தட், என்ன மாடல்? லிண்ட்னர் மாடல். இன்னொன்னு ஒரு ஆகாவளி ஒருத்தர் இருக்கான், கிரகமெண்ட் டாட். கிரகமெண்ட் டாட் இவன் என்ன சொல்றான்னா P0 is equal to P0 அந்த அளவுக்கு நியாயமா இருக்கான். மல்டிப்ளையர் இன்டு ஈயா டியா? கரெக்டா? டிவிடெண்ட் ஹாஸ் மோர் வேல்யூ கம்பேர்ட் டு E. 1/3 தான் இதுக்கு வேல்யூ போட்டுட்டு மல்டிப்ளை. மல்டிப்ளையர்னா என்னன்னா அங்க இருக்க அட்ஜஸ்ட்மென்ட் ஃபேக்டர் மாதிரி இங்க இருக்க மல்டிப்ளையர். ரைட்டா இல்லையா? முடிஞ்சா? அடுத்தது வந்து MM அப்ரோச் மட்டும் இருக்கு. கரெக்டா? MM அப்ரோச் வந்து ரெலவன்ஸா இரலவன்ஸா? இரலவன்ஸ் மாடல். லிங்க்ல இருக்கீங்களா? யார் யாரெல்லாம் இப்போ வரைக்கும் வந்தீங்க? டிராவல் ஆகி வந்தாச்சு. ஓகே, ரைட், சூப்பர். வாங்க. MM அப்ரோச்ல வந்து இரலவன்ஸ் போதும். ஓகே, இன்னும் கை தூக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா எல்லாரும் கை தூக்கி இருக்காங்க. எதுக்கு நல்லா தூக்கிடுவோம், தூக்கிட்டு பேசிட்டே இருக்காங்க அப்படியே. சரி வாங்க, கவனிச்சுட்டு இருக்கீங்களா? உண்மையிலேயே என்ன சாப்டர்ல இருக்க சொல்லுங்க? என்ன சாப்டர்? டிவிடெண்ட் டிசிஷன். ஓகே, டிவிடெண்ட் டிசிஷன்ல வந்து இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் ரெலவன்ஸ் மாடல்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இரலவன்ஸ். இரலவன்ஸ் மாடல்ல வந்து யார் இருக்கா? அங்க யார் இருக்கா? MM தான். இங்கேயும் அவனே தான் இருப்பான். MM அப்ரோச். MM அப்ரோச்ல வந்து அவன் என்ன சொல்றான்னா பிரைஸ் மாறாதுன்னு சொல்ல வரல, ஆனா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் மாறாதுன்னு சொல்ல வரான். கரெக்ட்டா இல்லையா? பிரைஸ் மாறாதுன்னு சொல்ல வரல. P0 P1 மாறும், ஆனா வந்து டோட்டலா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து மாறாதுன்னு சொல்லுவான். கரெக்ட்டா? அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் ரெண்டு ஃபார்ம்ல இது மாறக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவன் தான் டிவைஸ் பண்ணணும். எப்படி அவன் சொல்லிருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரி டிவைஸ் பண்ணணும். அதுக்கு ரெண்டு ஃபார்முலா கொடுத்திருப்பான். ஒன்னு P0 is equal to D1 plus ஏன் 1 plus K எடுக்கிறோம்?
இது வந்து டிவிடெண்ட், இது வந்து பிரைஸ். பிரைஸும் இருக்குன்றதுனால பிரைஸ்ன்றது பிரின்சிபல் அமௌண்ட், கரெக்டா இல்லையா? பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்குன்றதுனால இந்த 1 போடுறோம். மீதி ஃபார்முலா எல்லாம் வெறும் டிவைட் பை KE தான் போட்டுருவோம். பிகாஸ் அந்த ரிட்டர்ன் போர்ஷன் மட்டும் எடுத்துருப்போம். இங்க ரிட்டர்னையும் எடுக்கிறோம், இதுக்குள்ள இருக்கிற ரிட்டர்ன் போர்ஷனும் இருக்கு. P0 P1ன்றது நதிங் பட் P0 பிளஸ் ஒரு சேஞ்ச், கரெக்டா இல்லையா? P0 இருக்கிறதுனால அவனை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம 1ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, 1 பிளஸ் KE போட்டு டிவைட் பண்றோம், கரெக்டா? இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து value of the firm. Value of the firm வந்து number of shares multiplied by P0 தான், கரெக்டா இல்லையா? இதுக்கு பேரு டெரிவேஷன் இருக்கு, அந்த கதை நமக்கு தேவையில்லை. ஃபைனல் ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. n plus delta n P1 மைனஸ் மைனஸ் ஐயா மைனஸ் சியா மைனஸ் ஐ பிளஸ் இ, கரெக்டா? மைனஸ் ஐ பிளஸ் இ. ஒரு நிமிஷம், ஆக்சுவலா ஏர்னிங்ஸ்ல இருந்து அந்த உல்டாவா தான் இருக்கும். அது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ வரும், மாறி வரும், கரெக்டா இல்லையா? ஃபைனலா வரும்போது மைனஸ் ஐ பிளஸ் இ வரும், டிவைடட் பை 1 plus KE, கரெக்டா? இது போட்டா வர நம்பர் வந்து எவ்வளவு நீங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி இந்த பிரைஸ் ஆல்டர் ஆகி இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் ஆல்டர் ஆகி இந்த NP0 வந்து ஒரே மாதிரியே இருக்கும்ன்ற மாதிரி கேட்பாங்க, கரெக்டா இல்லையா? இதுல கேட்கக்கூடிய சம்ஸ் என்னன்னா how many number of shares to be issued ன்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் கேக்குறது லூசு பைய தான் கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி n தெரியும், P0 தெரியும், மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துரும், கரெக்டா இல்லையா? ஹலோ, பேச புரியுதா? டிவிடெண்ட் டெஸ்ட் முடிஞ்சாப்பா? எல்லாமே முடிஞ்சா பாத்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன், ரைட்டா? ஐயோ நல்ல வேலை, சூப்பர். டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் நல்ல மாடல், அது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற மாடல். கவனிக்கிறீங்களா? டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இன்ஃபேக்ட் அது எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா growth வந்து கான்ஸ்டன்டா இல்லாத போது. நமக்கு கார்டன்ஸ் growth மாடல்ல கவனிக்கிறீங்களா? கார்டன்ஸ் growth மாடல், லிசன் கார்டன்ஸ் growth மாடல்ல G has to be, growth rate has to be constant from now. இப்ப இருந்தே கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா நம்ம என்ன போட்டுடலாம்னா D1 divided by இல்ல அங்க இல்ல, இது மாதிரி போடணும். எங்கடா போட்டேன்? அந்த மறந்து போச்சு. இங்க இருக்கா? இங்க அழிஞ்சிருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. D1 divided by KE minus G. இது கான்ஸ்டன்டா இருந்தா இப்பவே போட்டு நான் P0 கண்டுபிடிச்சு முடிச்சிருவேன். பட் growthன்றது ஒரு இனிஷியலா ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு 10% இருந்துட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 6% மாறுதுன்னு சொன்னா I cannot apply this formula directly. நான் என்ன பண்ணுவேன்னா எப்ப இருந்து அது கான்ஸ்டன்ட் ஆகுதோ அப்பதான் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவேன்னா till that time நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் டிவிடெண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணுவேன். D1 D2. அப்ப என்ன பண்ணுவேன்னா கரண்ட் டிவிடெண்ட் D0ல இருந்து இனிஷியல் இயர்ஸ்ல வரக்கூடிய growth இருக்குல்ல, which is a higher percentage, 10% plus 10 plus 10 plus 10 போட்டு D1 D2 D3 எல்லாம் போட்டுருவேன், கரெக்டா? D3 கப்பரத்துல இருந்து எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் வருதுன்னு சொன்னா D3 ல இருந்து பிளஸ் ரிவைஸ்டு growth ரேட்டை போட்டு வர D4 எடுத்துக்கிட்டு, கரெக்டா? D4 divided by KE minus புது G போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து P3 வரும், கரெக்டா? ஏன்னா P0 is equal to D1 by இருக்கா? அப்ப நான் if I am taking D4 divided by KE minus E எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கும் P3 கிடைக்கும். P3 இருந்து at the end of 3rd year, அதனால 3rd yearல இருந்து வரக்கூடிய டிஸ்கவுண்டிங் ரேட் 3 times டிஸ்கவுண்டிங் மட்டும் பண்ணி போடுவேன். அப்ப D1 D2 D3 மூணு டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துட்டு P3 ஐயும் 3rd year டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துட்டு மொத்தமா சேர்த்தனா ஒரு நம்பர் வரும். that is the real value called as intrinsic value of the share. கரண்டா ஒரு பிரைஸ் இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் அந்த பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூவோட அந்த பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தா இட் இஸ் ஓவர் பிரைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்மியா இருந்ததுன்னா அது அண்டர் பிரைஸ். ஞாபகம் பேசுறது கரெக்டா இல்லையா? இப்படி பண்ணும்போது நம்ம டிவிடெண்டையும் டிஸ்கவுண்ட் பண்றோம், பிரைஸையும் டிஸ்கவுண்ட் பண்றோம். ஏன் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் வருதுன்னு சொன்னா நம்ம நார்மல் ஃபார்முலாவே டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் தான். நம்ம நார்மல் ஃபார்முலா D1 டிவைட் பை போடுறோம்ல, இதுவே என்ன அப்படின்னா பெர்பெச்சுவிட்டி ஃபார்முலா தான். லைஃப் லாங் ஒரு டிவிடெண்டை எடுத்து பிரசன்ட் வேல்யூ கொண்டுறதான் இது. அப்ப நம்ம டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலே அதான் பண்றோம். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு செப்பரேட்டா டிவிடெண்ட் எடுக்கிறோம். 3rd இயரோட எண்ட்ல என்ன பண்றோம்னா 4th இயர்ல இருந்து பெர்பெச்சுவிட்டி வரைக்கும் ஒரு டிவிடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து P3 கொண்டு வந்துட்டு அதையும் சேர்த்து கொண்டுறோம். சோ எடுக்கிற 4 நம்பருமே என்னதான் டிவிடெண்ட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் டைரக்டா டிவிடெண்ட், 4வது நம்பர் வந்து பிரைஸ்ல இருக்க டிவிடெண்ட் வந்து ஒட்டுமொத்த டிவிடெண்டோட டோட்டல். பேச போறதா இல்லையா? இது நம்ம டிவிடெண்ட் டெஸ்ட் முடிஞ்சதா?